12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 7.50 தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டானிசிட்டி, அதுக்கப்புறம் ஃபைண்ட் த லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, இது ரெண்டுமே வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்குவோம் எப்பயும் போல். அப்போ அதுக்கடுத்து வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்னா அது இஸ் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். இதுதான் கிரிட்டிக்கல் நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லிமிட் வந்து நமக்கு கொடுக்கல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், -∞ to ∞, இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கிரிட்டிக்கல் நம்பர், அதை வந்து இங்கே போடுறோம். அப்போ 2, இதுதான் -∞ to 2 to ∞. இந்த ரெண்டு இன்டர்வல் நமக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட் இன்டர்வல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து மோனோட்டானிசிட்டி அது வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ -∞ to 2, இது -∞ விட்டுறணும், 2 விட்டுறணும். ஏன்னா இது வந்து ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன வேல்யூ இருக்குன்னா 1. அப்போ இதில் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 1 2, 2 - 4 -2. அப்போ நெகட்டிவில் வருது. அந்த சைன் மட்டும் எழுதுனா போதும். அப்போ நெகட்டிவில் வந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், இதே பாசிட்டிவில் வந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அடுத்த இது பாருங்களேன், பாசிட்டிவில் வந்திருக்கு. 2 to ∞ நம்ம 3 எடுத்திருக்கோம். இந்த 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவில் வருது. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமம். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஏன்னா இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் வந்து சடனாக இந்த 2க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இது நெகட்டிவ், சாரி இது ஃபுல்லாக நெகட்டிவில் வந்துட்டு நம்ம இந்த 2க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்னது பாசிட்டிவில் வருது. அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்றது தான் வந்து லோக்கல் மினிமம்னு எடுத்துக்கிறோம். இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2ன்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை அப்புறம் நமக்கு 0 தான் வருது. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.